Let me ask you a question. எப்போ நீங்கள் கடைசியாக நீங்களும் உங்கள் மைண்ட் மட்டும் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு ½ hour இருந்திருப்பீங்க வித்தவுட் மொபைல் ஃபோன் ஆர் வித்தவுட் எனி டிஜிட்டல் டிவைசஸ் லைக் டிவி? ஸ்கேரி பார்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எப்போ நம்ம கடைசியாக உட்காந்துறது ஆன்சரே தெரியாது. பிகாஸ் தே ஹேவ் நெவர் பின். சொல்ல மாட்டீங்க, 2 yearsக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ சொல்ல போகிற இதே கண்டென்ட்டை எங்கள் கிளாஸ் பியர்ஸ் கிட்ட சொன்னேன், எல்லாருக்கிட்டையுமே ஒரு பிளேஸ்மெண்ட் கிளாஸில். பட் அந்த அட்வைஸை நானே ஃபாலோ பண்ணாமல் இருக்குன்றது நேற்று நானே ரிலீஸ் பண்ணேன். அண்ட் இந்த தடவை அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். இஃப் யூ ஆர் wondering who is this guy, my name is Tirumurthy and this channel is Scalable. Here we post self-improvement, money-making, business content. Make sure to subscribe. And இந்த வீடியோவில் நான் ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த கான்செப்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஹாப்பியராகவும் இருக்கலாம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஹாப்பியராக இருக்கலாம் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி. அண்ட் தென் இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் ஓனர் ஆர் கைண்ட் ஆஃப் ஹஸ்லர், நீ இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த முடிக்கலாம். ஆக்சுவலாக டே டு டே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். யூ கேன் பி மைண்ட்ஃபுல் வித் யுவர் டைம் பேசிக்காக. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ். ஆனால் தருண்குமார், பட் யூ கோன் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ இதை நான் ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதான் சொன்னல, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கிளாஸ் பிஎஸ்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா, பிளேஸ்மெண்ட் கிளாஸ்ன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அங்கே எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்போம். செல்ஃப் இன்ட்ரோன்னு சொன்னோடனே செதறுவானுங்க எல்லாரும். பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் ஆஃப் ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ், ஹவு கேன் ஐ யூஸ் தி செல்ஃப் இன்ட்ரோ கிளாஸ் டு மேக் மீ பெட்டர் மை செல்ஃப். ஸோ அந்த கிளாஸில் எல்லாருக்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான், ஸ்டார்டிங் டு எண்டிங். நம்ம எங்கே ஆரம்பிச்சு எங்கே படிக்கணும் எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். அண்ட் அந்த ஸ்கிரிப்டை மேமே கொடுத்துட்டாங்க. நான் அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னா, ஒய் யூ டூ வாட் யூ டூ எவ்ரி சிங்கிள் டே. அதுக்கு நான் அர்த்தம் என்னன்னா, நீங்கள் தினமும் பண்ணுற விஷயத்த ஏன் நீங்கள் தினமும் பண்ணுறீங்க? நம்ம என்ன தினமும் பண்ணுறோம்? ஸ்க்ரோலிங் மொபைல் ஃபோன், காலேஜ் வரோம், அண்ட் தென் வீட்டுக்கு போகிறோம், ஹோம் ஒர்க். அண்ட் இஃப் யூ ஆர் 9 to 5 ஜாப் போகிறீங்க, இல்லைனா வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் எடுப்பீங்க. இது நம்ம ஏன் பண்றோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் we are in a zombie mode. நம்ம மைண்ட் கூட உட்கார்றது இல்லை enough of the time. நம்ம உட்காந்து திங்க் பண்ணோம்னா, we might end up getting an idea, or we might end up getting a new state of mind where we will find a solution for what we are doing, and maybe we can even get a solution for how can we get improved with our current situation. இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது நம்மளுக்கே தெரியாது. காலேஜ் போகிறோம், தட்ஸ் அ சிஸ்டம். பட் அதர் தென் தட், நம்ம டைம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதா? நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே தட்ஸ் யூ டோன்ட் திங்க். அதை நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியாது. யூஆர் லைக் எ ஜாம்பி இன் தட் ஸ்டேட். அண்ட் நம்மளோட டைமை நம்ம மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோன்றதை நான் இதில் தான் சொல்கிறேன். இந்த ஃபிலாசபியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, யூ டூ வாட் யூ டூ எவ்ரி சிங்கிள் டே. நான் இது யார்கிட்டேருந்து கேட்டேன்னா, ராகுல் எம், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் ஒரு ரொம்ப லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் காய். ஃபிட்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணார். நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். பேசிக்காக அவர் சொன்ன விஷயம் தான் அது. Why you do what you do every single day. நம்ம இதை தினமும் கேட்க மறந்துடுறோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு டுடே, நான் நேற்று என் ஃப்ரெண்டு கூட கால் பேசியிருந்தேன், ராகேஷ் கூட. நாங்கள் பேசிக்க என்ன பேசுவோம்னா, வச்சு என்ன கண்டென்ட் எப்படி இருக்குது, ஃபில்ம் எப்படி பண்ணலாம், ஷூட்டிங், ஸ்கிரிப்டிங், அண்ட் தென் கிளைண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயத்தை தான் பேசுவோம். அண்ட் நேற்று அதிசயமான நடந்துச்சுன்னா, நானும் ரொம்ப நேரம் பேசிட்டோம், லைக் 2 hours. அண்ட் நாங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டோம் கான்வர்சேஷனில். அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வென் ஐ நோட்டிஸ்ட், ஒன்று, நம்ம நம்ம மைண்ட் கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து யோசிச்சோம்னா, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம இதை எப்படி பெட்டர் பண்ணலாம், அண்டு இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நமக்குன்ட்டு ஒரு லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. எனக்கு இது ராகேஷ், உங்களுக்கு யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. சப்போஸ் யாரும் இல்லைன்னா, ஓகே, யூ கேன் சிட் வித் அ வால் அண்ட் தென் ஃபிகர் அவுட் வாட் யூ கோனா டு. இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நம்ம மைண்டு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன். நீங்கள் உங்கள் மைண்டு கூட உட்காரவே இல்லை. உட்காந்திங்கன்னா
நீங்கள் ரொம்ப பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பிப்பீங்க. நாங்கள் பண்ணுற ஃப்ளாஸு, கண்டென்ட்டில் பண்ணுற ஃப்ளாஸு, நாங்கள் ஸ்கிரிப்டிங்கில் பண்ணுற ஃப்ளாஸு, எடிட்டிங் பண்ணுற ஃப்ளாஸு, நாங்கள் கிளைண்ட்டில் பண்ணுற ஃப்ளாஸு, ஏன் எங்களுக்கு கிளைண்ட் ஃப்ளோவே இல்லை, ஏன் நாங்கள் வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக இல்லை, எப்படின்ற மாதிரி ஒரு 15 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எங்களோட இது எல்லாத்தையுமே அந்த ஒரு 2 hours கவர் பண்ணோம். பிகாஸ் நம்மளோட பிரெயினை வந்து யூஸே பண்ண மாட்டோம். பிகாஸ் அதுக்கான தேவையே இல்லை. காலேஜ் போயிட்டு வரீங்க, ஃபோன் நோண்டுறீங்க, தூங்குறீங்க, நீங்கள் பிரெயினை யூஸ் பண்ணணுன்ற தேவையே இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த அவசியத்தை நீங்கள் உண்டாக்குங்க. அவசியத்தை எப்படி உண்டாக்கலாம்? செவத்தை பார்த்து உட்காருங்க ஒரு 1/2 மணி நேரம், இல்லை லைஃப் மேலே பீப்புள் இருந்தாங்கன்னா பெட்டர். நீங்கள் 2 பேருமே உங்கள் பிரெயினை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டைமை நம்மளால் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி நீங்கள் யோசிக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் நீங்கள் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுல நீங்கள் ஹாப்பியராக ஃபீல் ஆவீங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். என்னடா ஆங்ஸைட்டி, என்னடா பிரச்சனை, தலைவர் சொல்லுவார், என்னடா பிரச்சனை, அந்த மாதிரி என்னடா பிரச்சனை, என்னடா ஆங்ஸைட்டி. நம்ம டைம் வந்து நம்ம பிரெயின் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. தட்ஸ் த ஹோல் கேஸ். அண்ட் இதுலேருந்து பிரிஞ்ச விஷயம் தான் வந்து ஜேர்னலிங் அண்ட் டு டூ லிஸ்ட். எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறீங்க, இல்லை உங்கள் லைக் மைண்டட் பீப்புள் கூட பேசுகிறீங்க. அப்படி பேசுனீங்கனாலே நீங்கள் வந்து அதில் இருக்க லெசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஜேர்னல். சப்போஸ் நாளைக்குன்னா நம்ம பண்ண போகிறோன்றது நீங்கள் யோசிச்சு அது எடுத்துனீங்கன்னா அது டு டூ லிஸ்ட். ஸோ எல்லாமே இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு பி பெட்டர், யூ காட் யூஸ் யுவர் பிரெயின். ஹவ் யூ கோனா யூஸ் யுவர் பிரெயின்? Talk to like-minded people or sit and think. Sit and do journal. Sit and do to-do list. நீங்கள் to-do list பண்ணாலும் உங்கள் பிரெயின் யூஸ் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் பிரெயின் யூஸ் பண்ணாலும் நீங்கள் to-do list தான் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் parallelly what is that? ஃபிசிக்ஸ் ஒரு டேர்ம் இருக்குது, பட் எனக்கு தெரியல. இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்ரூமில் நிறைய பேர் திங்க் பண்ணி பயங்கரமான ஐடியாஸ்லாம் வரும். சேம் கான்செப்ட். நம்ம பாத்ரூமில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கூட பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு சிஸ்டமில் ரன் பண்ணிருக்க மாட்டோம், நமக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. நம்ம மைண்டு மட்டும்தான் ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், அதுவும் சப்கான்ஷியஸாக நடக்கும், விச் இஸ் பாத்திங். நம்மளும் நம்ம மைண்டுக்கு தான் ஒரு 10 minutes இருக்கும். 10 minutes. அந்த 10 minutesல வர கிரேசி ஐடியாஸ் தான் வந்து நீங்கள் கேட்ட பாத்ரூம் ஐடியாஸ். ஸோ அதனால தான் பாத்ரூமில் நிறைய ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து பிறகுது. அண்ட் ஆல்வேஸ் ஆஸ்க் why you do what you do every single day. See you in the next one. Until then, make the move. Tirumurthy. See ya.